பன்னீர் பட்டர் மசாலா பண்ண தேவையான 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, பட்டர், கேஷ்யூ நட், ஒரு கட்டவிரல் சைஸில் இஞ்சி, 5 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா சுடு தண்ணியில் 5 நிமிஷம் பன்னீரை ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் வெண்ணெயை ஊற்றி வெங்காயம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாதி வதங்கினதுமே நம்ம அறுத்து வச்சுருக்க தக்காளி, இஞ்சி, பூண்டு, கேஷ்யூ நட் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேணாம். வதங்கி முடித்ததுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுமே ஏற்கனவே நம்ம கட் பண்ணி மாற்றி வச்சுருக்க கேப்சிகம், வெங்காயம் சேர்த்து அது கூட கொஞ்சோண்டு உப்பே சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ சாஸை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், தக்காளியோட புளிப்பு போடணுன்றதுக்காக 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது உப்பு டேஸ்ட் பார்த்து கரெக்டாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 7 to 8 மினிட்ஸ் இதை மூடி வச்சு வேக வைக்கணும். பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது எப்பயுமே ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக தான் கிளறணும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம 5 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு பன்னீர் தான் சேர்த்துருக்கோம். அதனால் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேக வைக்க வேணும். ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். லாஸ்ட்டாக இறக்கையில் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுமே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே பட்டர் உருகிடும். உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.